ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சேனல் சமையல். இந்த வீடியோவில் ரொம்ப சுவையான தக்காளி ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரசமில் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ரசம் தான். இதுக்கு வந்து ரசப்பொடி கூட தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா அரைச்சி செய்ய போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மழை காலமாக இருக்குது, ரொம்ப குளிர் காலமும் அடுத்து வரப்போகுது. ஸோ அந்த மாதிரி டயத்தில் வந்து நம்ம மிளகு சீரகம்லாம் நிறைய நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த ரசம் செய்கிறது ரொம்ப ஈஸி தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இந்த ரசத்துக்கு வந்து ரசப்பொடி எதுவும் சேர்க்க போகிறதில்ல, ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தான் செய்ய போகிறோம். அதனால இந்த மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 4 பல் பூண்டு, 1 பச்சை மிளகாய், கொஞ்சமாக ரொம்ப கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அதே மிக்ஸி ஜாரே யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 பெரிய தக்காளியை இந்த மாதிரி பெரிய துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்து இது நல்லா நைஸாக அரைச்சிடணும். தக்காளி அரைச்சாச்சு. இது இந்த பவுலுக்கு மாற்றிட்டு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்து அதையும் நல்லா அலசி இந்த பவுல்லையே சேர்த்துடலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நான் இன்னும் ஒரு 1/2 கப் கிட்ட தண்ணி சேர்த்து இந்த அளவு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துக்க போகிறேன். இப்போது எல்லாமே ரெடியாக இருக்குது. ரசத்துக்கு வந்து தாளிச்சிடலாம். 1 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து, இது ரெண்டும் நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த மிளகு சீரகம்லாம் அந்த கலவையை சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளையும் சேர்த்து இது லேசாக கொஞ்சம் நேரம் மட்டும் வதக்கினா போதும். ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. லேசாக வதக்கி விட்ட உடனே நம்ம தக்காளியை கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது லேசாக கொதிக்க ஆரம்பிக்கணும். ரசம் வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. லேசாக நுரக்கட்டி வந்ததுமே நம்ம ஆஃப் பண்ணிடணும். இப்போ நல்லா சூடேறி லேசாக கொதிக்க ஆரம்பிக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்துலேயே இது ரெடி ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா சுற்றி வந்து ஒரு மாதிரி நுரைச்சிட்டு வருது இல்லையா, இந்த ஸ்டேஜ் வரும்போதே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கருவேப்பிலை கொஞ்சமாக பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுறணும். அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து ரசத்தை கொதிக்க வச்சிங்கன்னா அதோட டேஸ்ட்டே மாறிடும். இந்த மாதிரி நுரைச்சி வந்த உடனே ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப சுவையான ரொம்ப கமகமன் வாசனையோட தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.